இந்த நபர் 1000 மீட்டர் உயரமுள்ள ஒரு பில்டிங்ல இருந்து அப்படியே கீழே விழுந்து கோமாக்கு போயிடுறாரு. அதனால அவருடைய உயிர் ஒரு பூனையுடைய உடம்புக்குள்ள போயிடுது. அதனால அவரு அவங்க ஃபேமிலிக்கு அவர் தான் அதுன்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு பேனா எடுத்து அதோட மூடியை ஓபன் பண்ணி ஒரு பேப்பர்ல எதையோ எழுதி அவங்க ஃபேமிலி கிட்ட காட்டலான்னு பாக்குறாரு. பார்த்தா பூனையா இருக்கிறதுனால அவருக்கு எழுதவே வரல, கிறுக்குன மாதிரி வருது. அதனால அவரு அவருடைய ஐடி கார்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வைஃப் கிட்ட போய் நான் தான் இதுன்னு கையை வச்சு காட்டாரு. ஆனா அப்ப கூட அவங்க இந்த பூனை ஏதோ நம்ம கிட்ட விளையாடுதுன்னு நினைச்சிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால சம காண்டான அவர் என்ன பண்றாருன்னா நம்ம எப்படியாவது சரக்கு அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டிலா இருக்கக்கூடிய கபோர்டை எப்படியோ ஓபன் பண்ணி பாட்டில் இருக்கிற சரக்கு அப்படியே கீழே நாட்டி கீழே இருக்கிற ஒரு தட்டுல ஊத்த வச்சுட்டு அதை அப்படியே போய் குடிச்சிடுது. குடிச்சிட்டு போதையில அப்படியே ஆடிக்கிட்டே நடந்து போய் நடு வீட்லயே உச்சாலாம் போயிடுறாரு. திடீர்னு அங்க இருக்கிற ஒரு ஸ்டீல் டஸ்ட்பின்ல அவருடைய ஃபேஸ் அவரே பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவர் வைஃப் உடைய பிஹேவியர்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து அப்படியே மாடி மேல இருந்து ஜம்ப் பண்ணி அவங்க கூடவே கார்ல அவங்களுக்கே தெரியாம போயிடுறாரு. அவங்க நேரா கார் எடுத்துட்டு போய் எவனோ ஒருத்தனை மீட் பண்றாங்க. அதை பார்த்த உடனே இவரு அவங்க வைஃப் இவன் கூட தான் அஃபேர்ல இருக்கிறதா நினைச்சுக்கிறாரு. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் கேட்ட பிறகு தான் இவருக்கே புரிய வருது அவன் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். அவங்க கிட்ட இவங்க வீடு பார்க்க சொல்லிருப்பாங்க. இதுக்குன்னா இவர் இவ்வளவு நாள் பணம் பண்ணணும்னு சுத்திட்டு இருந்திருப்பாரு. ஃபேமிலியை ஒழுங்கா கண்டுக்கிட்டு கூட இருந்திருக்க மாட்டாரு. அதனால வைஃப் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு தனியா போகணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இது தெரிஞ்ச அவரு ரொம்பவே சோகமாயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தப்பான ஆன்சரை மார்க் பண்ண வருவா. இவர் அதை தடுத்து கரெக்டான ஆன்சரை போட வைப்பாரு. கடைசில இவர் எப்படி அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சாரோ அதே மாதிரி அந்த பூனையும் அந்த பில்டிங் உடைய உச்சில இருந்து அப்படியே எகிரி கீழே குதிச்சிருது. அப்படி குதிச்சதுனால அந்த பூனையுடைய உடம்புக்குள்ள இருந்த இவருடைய உயிர் திரும்பவும் கோமால இருந்த இவருடைய பாடிக்குள்ளேயே வந்துருது.